ரீசெண்டாக ஃபேஸ்புக்கில் போட்ட வீடியோவுக்கு வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அரசு குட்டி அப்படிங்கிறவர் வந்து அவர் சொல்கிறாரு, சார் ஸ்ரீலங்காவில் ஒரு இனத்தை வந்து அழித்தாங்க. ஸ்ரீலங்காவில் அப்போது அதை பற்றியும் மனித நேயத்தை பற்றியும் ஏன் நீங்கள் ஃபீல் பண்ணலை சார்? ஈரானில் நடக்கிறத பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, ஈரானில் நடக்கிறத பற்றி கேட்குறீங்க. உங்கள் நாட்டை வச்சு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களா? ஏழை தமிழன்னா உங்களுக்கு பிடிக்காதா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அரசு குட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரசு குட்டி, உங்கள் மேலே எனக்கு ஒரு பெரிய மரியாதை. அந்த கமெண்ட் நான் பார்த்தோன்னே. ஏன்னு சொன்னால், சோஷியல் மீடியாவில் நம்ம நிறைய விஷயங்களை வந்து பேசுகிறோம், ஆர்கியூமெண்ட் பண்ணுறோம், எதிர்த்து பேசுகிறோம், ஆதரித்து பேசுகிறோம். நிறைய பேர் வந்து லைக் ரியல் ஐடென்டிட்டி காட்டாமல் ஒரு மாதிரி ஃபேக் ஐடிஸ் யூஸ் பண்ணி ஒரு மாதிரி வன்மத்தை கொட்டுவாங்க, ஒரு மாதிரி சம்மந்தமே இல்லாமல் பேசுவாங்க, ஒரு மாதிரி கெட்ட வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி பேசுவாங்க. அவங்களுக்கு மத்தியில் உங்களுக்கு ஒரு விஷயம் கேட்கறக்கு, அது நீங்கள் அந்த எடுத்து வச்ச அந்த விதம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கு ஒரு பெரிய மரியாதை. நீங்கள் கேட்டீங்க 3 விஷயம். இலங்கையில் யுத்தம் நடந்துச்சு, அதை பற்றி நீங்கள் ஏன் பேசலை? 2வது விஷயம், ஈரானில் நடக்கிறத மட்டும்தான் பேசுகிறீங்க, ஏழை தமிழனை பிடிக்காது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நீங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும், ஸ்ரீலங்காவில் யுத்தம் நடந்துச்சு. 83லேருந்து 2009 வரைக்கும் கிட்டத்தட்ட 26 வருஷ காலம் பகுதி நடந்துச்சு. இன்றைக்கி நம்ம சோஷியல் மீடியாவில் நம்ம பேசுகிற, நம்ம எடுத்து வைக்கிற எத்தனையோ பேருக்கு வந்து அந்த டைமில் பெரும்பாலான நாட்களுக்கு யுத்தம் நடந்ததே வந்து தெரியாது. ஏன்னா அவ்வளோ சின்ன பசங்க. எனக்கு அந்த நேரத்தில் வந்து நான் கிரேட் 7 படிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் பெரும்பாலும் நம்ம வீட்டிலலாம் வந்து ரேடியோ கூட இருக்காது, டிவி இருக்காது. இப்போ இருந்த அளவுக்கு வந்து மீடியா சுதந்திரம் இல்லை. ஈவன் பப்ளிக் மீடியாவில் கூட நடக்கிறத வந்து காட்ட மாட்டாங்க. ஸோ நமக்கு அது பற்றின அறிவும் இல்லை, அது பற்றின பேசுகிற அளவுக்கான பக்குவமும், அந்த அளவுக்கான ஒரு அக்சசிபிலிட்டியும் ரிசோர்ஸஸும் நமக்கு அந்த டைமில் யார்கிட்டையுமே இருக்கல. ஈவன் அந்த டைமில் வந்து வளர்ந்து வந்தவங்களுக்கு கூட வந்து அதை பற்றி வெளியில் குரல் கொடுக்கறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை, அந்த அளவுக்கு சுதந்திரமும் இருக்கலை. அது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் பரவாயில்ல, லைக் இன்றைக்கு வரைக்கும் பெரும்பாலான ஆட்கள் நம்ம வைட்லி யூஸ் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு சோஷியல் மீடியா வந்து ஃபேஸ்புக் தான். ஃபேஸ்புக்கை பொறுத்தவரையில் 2004 கண்டுபிடிச்சாலும் 2007-09 பகுதியில் தான் பரவலாக யூஸ் பண்ணப்பட்டுச்சு. அப்பையும் கூட இலங்கையில் அந்த அளவுக்கு வந்து ஈவன் அப்போ கம்ப்யூட்டர்ஸ், ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தவங்களாம் அதை யூஸ் பண்ணாங்களான்னா சொல்ல முடியாது. ஸோ அதை பற்றின ஒரு இது யாருக்குமே இல்லை. இப்படி ஒரு மீடியா இருக்குது, சோஷியல் மீடியா, இதெல்லாமே வந்து இப்போ இந்த கொஞ்சம் காலகட்டத்தில் தானே வந்து ஒரு மாதிரி பெருசாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. இதுலேருந்து நிறைய விஷயங்கள் ஆர்கியூ பண்ணப்படுது, இதுலேருந்து நிறைய விஷயங்கள் வெளியில் மக்களுக்கு தெரிய வருது. ஸோ அந்த டைமில் அந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டிஸ் என்றைக்குமே இருக்கலை. ஸோ 2009 யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஏன் அதை பற்றி பேசலை அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து மக்கள் ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பழைய லைஃப்குள்ளே திரும்ப ஆரம்பித்ததுக்கப்புறம் பட்ட அடியை வந்து எது கொடுத்தும் ஈடு செய்ய முடியாது. அந்த நேரத்தில் நடந்த வழியை எது கொடுத்தும் அதை வந்து ஒரு மாதிரி இது சரியாக போச்சு அப்படின்னு சொல்லவே முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் வந்த கவர்மெண்ட், அதுக்கப்புறமும் தொடர்ந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து மக்களுக்கு ஒரு த்ரெட்னிங் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா, அதாவது அங்கே இருக்க மக்கள் வந்து ஒரு பயத்தோடையே வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை, இல்லைனா வந்து மக்களுக்கு வந்து அவங்க சுமூகமாக வாழ்கிறதுக்கான ஒரு ஏற்ற ஒரு சூழ்நிலை இருக்கலை அப்படின்னா, அது பற்றின குரல் கண்டிப்பாக நம்ம எழுப்ப வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிள் நம்மளுக்கு இருக்குது. கண்டிப்பாக நம்ம பண்ணி ஆகணும். ஆனால் அதுக்கப்புறம் மக்கள் நார்மலாக ஒரு ரூட்டீன் லைஃப்குள்ளே போக ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நம்ம அதை பற்றி திரும்ப பேசுகிறது, நடந்ததை பற்றி திரும்ப வந்து பண்ணுறது நம்ம இருக்க கம்யூனிட்டியில் வந்து ஒரு பிளவை தான் ஏற்படுத்தும். நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து, இப்போ வந்து நம்ம நாட்டில் வந்து எல்லா மக்களும் ஒத்துமையாக இருக்காங்க. நான் அவங்க யாருன்னு பிரித்து பேச விரும்பலை. திரும்ப அந்த மாதிரி பிரித்து சொல்லவே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம திரும்ப அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து பேச ஆரம்பித்து மக்களுக்குள்ள அதனால ஒரு பிளவோ ஒரு பிரிவோ வர்றதுனால வந்து அங்கே சுற்றி வாழ்கிற மக்களுக்கு தான் வந்து ஒரு சுமூகமான ஒரு கம்யூனிட்டி இல்லாமல் போகுது. ஏன்னா இப்போ இருக்க கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு மாதிரி நடத்துகிறாங்க. எல்லாத்துக்கும் வந்து ஏதோ சம்வட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிது. ஒரு சில இடங்களில் வந்து இன்னுமே வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதை பற்றி நான் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கேன். ஈவன் இந்த கிரிக்கெட் பற்றிலாம் கூட நிறைய விஷயம் நான் பேசினேன். பட் ஸ்டில் ஒரு சாதாரண ஒரு சாமானியனுக்கு வந்து வாழ்கிறதுக்கு ஏற்ற சூழ்நிலைகள் எல்லாமே வந்து ஸ்ரீலங்காவில் இருக்குது. எந்த விதமான யுத்தமும் எந்த பகுதியிலையும் இல்லை. மற்ற நாடுகளோடு கம்பேர் பண்ணும்போது இப்போ நம்ம நாட்டில் அந்த மாதிரியான பிரச்சனை இல்லாத போது நம்ம நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை எடுத்து கொண்டு வந்து இப்போ பேசுகிறது வந்து இந்த காலப்பகுதிக்கு வந்து ஒத்து வராது. ஸோ நீங்கள் கேட்கலாம், அப்பயும் ஈரானை பற்றி பேசுகிறீங்கன்ட்டு. ஈரானில் இப்போ
யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு, மிடில் ஈஸ்ட்ல யுத்தம் போய்கிட்டு இருக்கு, அப்பாவி மக்கள் நிறைய பேர் இறந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இலங்கையில் வந்து இதுக்கு முன்னுக்கு நடந்தது திரும்ப ஒருக்கா நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. கவர்மெண்ட் சைடில் இப்படி ஒரு த்ரெட்னிங் பண்ணுறாங்க, திரும்ப ஒருக்கா இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லாம் ஒன்று நிற்கணும், அதுக்கு எதிர்த்து நம்ம குரல் கொடுக்கணும், அது கண்டிப்பாக நிப்பாட்டி ஆகணும். ஆனால் அப்படி இல்லை அப்படிங்கும்போது திரும்ப திரும்ப நம்ம அதை பற்றி பேசுகிறது வந்து நம்ம கம்யூனிட்டிக்குள்ளே வந்து ஒரு ஒத்துமையை தான் நம்ம உடைக்கிற வேலை செய்கிறோம். அதுக்கு அடுத்த விஷயம், இப்போ மிடில் ஈஸ்ட்டில் ஒரு யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு நம்ம ஸ்ரீலங்காவில் நடந்தது, நம்ம மக்களுக்கு நடந்தது, இன்னொரு நாட்டில் நடக்கிறவங்களுக்கு அது நடக்கக்கூடாது, அதுக்கு எதிராக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே வந்து இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தானே பிறக்கிறாங்க. ஸோ நம்ம நாட்டில் நடந்துச்சு, அதனால உன் நாட்டில் நடக்குது, நீ ஏன் பார்த்துக்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நம்மளுக்குள்ளே வரக்கூடாது தானே. நம்மளுக்கு நடந்துச்சு, அந்த நேரத்தில் நம்மளுக்காக பேச யாரும் இல்லை, அந்த இடத்துல நமக்கு பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இல்லை, அதுக்கு ஏற்ற மாதிரியான ரிசோர்ஸஸ் நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் இப்போ நாட்டில் நடக்குது, அதை பற்றி பரவலாக பேசுகிறதுக்கு உலகம் பூரா கேட்குறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. அங்கே இருக்க மக்கள் நிம்மதியாக சுமூகமாக வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த நாடு மாறணும், யுத்தம் இல்லாமல் போகணும் அப்படிங்கிறதுக்கு உலக மக்கள் நம்மளாம் சேர்ந்து ஃபைட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. இப்போ நிறைய இடங்களில் வந்து மீடியா சுதந்திரம் இருக்குது. ஸோ பேசுகிறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அந்த டைமில் நமக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரியான இப்போ நம்ம இருக்க கரண்ட் லைஃப்பில் எங்கெங்கெல்லாம் யுத்தம் நடக்குதோ அது ஒரு மாதிரி நீதிக்கு எதிராக நடந்துச்சுன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து குரல் கொடுக்க வேண்டிய நிலைமையில் நம்ம இருக்கோம். ஏன் அங்கே இருக்க மக்களோட அவல குரல் வந்து நம்ம வெளி உலகத்துக்கு தெரிய வைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நம்ம கையில் இருக்குது இல்லையா. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்க ஏழை தமிழனுக்காக பேச மாட்டீங்களான்னு. எல்லாமே மக்களுக்காக தான் நம்ம பேசுகிறோம். நான் வந்து சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய மீடியாலாம் இல்லை, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச அளவுக்கான ஒரு ஃபேஸ் இல்லை. பட் ஸ்டில் என்னால் எவ்வளோ வாய்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த வாய்ஸ் நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அது வந்து தமிழ், சிங்களம், முஸ்லீம், வேறு நாட்டு அப்படின்னு பிரித்து பார்க்காம எல்லோரும் மனுஷனுங்க. எல்லாருமே வந்து அவங்க கோத்ரூ பண்ணக்கூடாத ஒரு சில விஷயங்களை கோத்ரூ பண்ணுறாங்க, அவங்க டிசர்வ்டு இல்லாத ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க லைஃப்பில் அனுபவிக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் எதிராக தான் பேசுகிறேன். இதுக்கிடையிலேயே நம்ம ஏழை பணக்காரன் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை வச்சு அந்தஸ்தை வச்சு நம்ம பிரித்து பார்ப்போம். ஸோ ஏன் கண்ணு முன்னுக்கு இப்போ என்னென்ன பிரச்சனை நடக்குதோ அரசு குட்டி அரசு, அதுக்கு எதிராக நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன், அதுக்கு எதிராக நான் வந்து வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஐ ஹோப் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டு நினைக்கிறேன்.